போன வாட்டி உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக 20 லட்சம் ரூபாய் வாங்குனீங்க. இந்த வாட்டி உங்க பையனுக்கு கடன்னு சொல்லி 6 லட்சம் கேக்குறீங்க. ஆ? எப்படி சார் இந்த வயசான காலத்துல இந்த பணத்தெல்லாம் திருப்பி எடுப்பீங்க? அதுக்கு தான் இந்த வாட்டி நான் கேரண்டி கையெழுத்து போடுறேன்ல. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டோட மதிப்பு பல கோடின்னு நீங்களே எத்தனை வாட்டி சொல்லிருப்பீங்க. எங்க வீட்டோட ஒரிஜினல் பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இன்னொரு 6 லட்சம் ரூபாய் கடனா கொடுங்க. தயவு செஞ்சு வீண் பேச்சு வேண்டாம். நீங்க பெரிய இடத்துல வேலை பாக்குறீங்கம்மா. நீங்க கையெழுத்து போட்டா சட்டப்படி செல்லும் தான். ஆனா நீங்க கொடுக்கிற இந்த சில்லறத்தனமான வட்டி எனக்கு பத்தாதே. உங்களால என் கம்பெனிக்கு நஷ்டம் தானே. வட்டியை கட்ட வக்கீல வச்சு மிரட்டுறீங்க. வீட்டை எழுதி கேட்டா அதையும் தர மாட்டேன்றீங்க. எனக்கு எதுக்குமா உங்க சவகாசம்? இந்த வக்கீல் பாப்பாக்கு ஒரு கும்பிடு, சாமியப்பன் சார் உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. தயவு செஞ்சு கிளம்புங்க சார். இந்த பாருங்க, இந்த உலகத்துல பணம் படைச்சவங்கள பாதி பேரு பொல்லாதவங்களா இருக்காங்க. நல்ல மனசு இருக்கிற பாதி பேரு இல்லாதவங்களா இருக்கிறாங்க. நான் பொல்லாதவனும் கிடையாது, இல்லாதவனும் கிடையாது. நான் ஒரு சாதாரண குடும்பத் தலைவன், அவ்வளவுதான். நீங்க தப்பு செஞ்சீங்க, அதனால நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். அதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என் வீட்டு பத்திரம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு எனக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நீங்களும் 2% வட்டிக்கு ஒத்துக்கிட்டீங்க. அதை என்னால் நிச்சயமா கட்ட முடியும். இப்போ எனக்கு அவசரமா தேவைப்படுது. தயவுசெய்து உதவி பண்ணுங்க. இந்த ஆளுக்கு கிழக்கு வாசல் வீட்டு மேல பணத்தை கொடுக்க கொடுக்க நமக்கு லாபம் தான். ஆனா தயாளன் சாரை கேட்காம எப்படி? சார் ஒரு நிமிஷம் இருக்குது, வந்துடுறேன். அப்பா, இவன்லாம் ஒரு ஆளு. அவன்கிட்ட ஏன்பா கெஞ்சிட்டு இருக்கீங்க? பத்திரத்தை வச்சுக்கோ, பணத்தை கொடுன்னு கேட்டா பண பிசாசு பாவன். நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பணம் வேணாலும் அவன் கொடுப்பான். சும்மா சீன் போட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் பணிவா பேசிட்டு இருக்கீங்க. சிங்கம் குழிக்குள்ள விழுந்துருச்சுன்னா எலி கூட எகத்தலமா சிரிக்குமா. நம்ம நடேசன் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டாந்துட்டான். என்னமா பண்றது? பணம் கொடுத்து உதவி பண்றவன்ட்ட நாம கொஞ்சம் பணிவா தானே பேசி ஆகணும்.